Hi friends, வணக்கம் and welcome to my YouTube channel. So daily ஒரு free earning concept பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிச் ஆப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்துட்டு ஒரு மைனிங் கான்செப்ட் ஃப்ரீயாகவே நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு மைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த கம்பெனி வந்துட்டு எந்த அளவுக்கு ட்ரஸ்டடு, ஸோ இது பேமெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் தான் ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த யூசர்ஸ் வந்து இந்த பேமெண்ட் வித்ட்ரால் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு மெசேஜஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய ஒரு அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயும் பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படிங்கிறது ரெகுலராக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன February 13 வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேட் வந்துட்டு February 14. ஸோ இது வந்து நான் நைட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நாள் அப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இது பேமெண்ட் வந்து பக்காவாக கொடுக்குறாங்களா, இப்போ ரீசனபிளாக யாராவது வந்துட்டு இதை பற்றி யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் 1 வீக்கில் தான் நான் வந்துட்டு சர்ச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திஸ் வீக் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையிலேயே பேமெண்ட் வந்து கன்ஃபார்மாக வருதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிளானை வந்துட்டு நான் வந்து வித்ட்ராவல் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. பட் நிறைய பேர் வந்துட்டு இதை பண்ணுறதை பார்க்கும்போது சரி நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ஆன் பண்ணணும், என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஆப் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்துட்டு ஒரு 250 ரூபா பே பண்ணுங்க திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். என்ன ஆப்னே தெரியாது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஸ் கால்மி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் கிரிப்டோ மைனர் லிங்க் அப்படின்னு சொல்லியிருந்தான், சென்ட் மீ அப்படின்ட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அப்புறமேட்டு வந்துட்டு வித்ட்ரால் அப்படின்னு சொல்லியிருந்தேன், $100 காயின் அப்படின்னு சொல்லி வித்ட்ரால் போட்டிருந்தான். சரி ஓகே அப்படின்ட்டு ஃபைனலாக வந்துட்டு லிங்க்கை சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பேமெண்ட் அப்படின்றான். பேமெண்ட்டா அப்படின்னா புரியலை எனக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா பேர் லிங்க்குக்கு வந்துட்டு 250 ரூபா, ஓகே ஆர் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். என்னடா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு லிங்க்கை கூட சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஆப் எங்கே கிடைக்கும், எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஃபைனலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வந்து போட்டிருந்தேன், இந்த லிங்க் வந்து போட்டிருந்தேன். ஸோ அவன் வந்துட்டு என்னடான்ட்டு சாக்கான மணிக்கு ஹவு டு கேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். என்னடா எப்படி உனக்கு கிடச்சது அப்படின்னு. நான் 250 ரூபா நான் பே பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. இது வந்து டெலிகிராம் பாட். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் மூலமாக வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மைனிங் கான்செப்ட் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 559 டாச் காயின் வந்துட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் வித்ட்ராவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த காயினோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $143. ஒரு டாலர் அப்படிங்கிறது இன்றைக்கி 92 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ 143 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ ஓகே, பேமெண்ட் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மினிமம் நமக்கு 1000 டாச் காயின் வேணும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரீச் பண்ணிட்டேன். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 556 வந்து இப்போ ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டடு, பேமெண்ட் கன்ஃபார்மாக வருமா வராதாங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்கம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். டெலிகிராமோட லிங்க் தான். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை. ஒன்ஸ் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு அகைன் என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு புஷ் பண்ணுவேன். ஸோ என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ ஏர்னிங் அப்ளிகேஷனோட மீட் பண்ணுவோம். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ டெய்லி ஒரு ஃப்ரீ ஏர்னிங் கான்செப்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிச் ஆப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்துட்டு ஒரு மைனிங் கான்செப்ட் ஃப்ரீயாகவே நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு மைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த கம்பெனி வந்துட்டு எந்த அளவுக்கு ட்ரஸ்டடு, ஸோ இது பேமெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் தான் ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த யூசர்ஸ் வந்து இந்த பேமெண்ட் வித்ட்ரால் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு மெசேஜஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய ஒரு அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயும் பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படிங்கிறது ரெகுலராக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன February 13 வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேட் வந்துட்டு February 14. ஸோ இது வந்து நான் நைட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நாள் அப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இது பேமெண்ட் வந்து பக்காவாக கொடுக்குறாங்களா, இப்போ ரீசனபிளாக யாராவது வந்துட்டு இதை பற்றி யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் 1 வீக்கில் தான் நான் வந்துட்டு சர்ச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திஸ் வீக் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையிலேயே பேமெண்ட் வந்து கன்ஃபார்மாக வருதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிளானை வந்துட்டு நான் வந்து வித்ட்ராவல் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. பட் நிறைய பேர் வந்துட்டு இதை
பண்ணுறதை பார்க்கும்போது சரி நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ஆன் பண்ணணும், என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஆப் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்துட்டு ஒரு 250 ரூபா பே பண்ணுங்க திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். என்ன ஆப்னே தெரியாது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஸ் கால்மி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் கிரிப்டோ மைனர் லிங்க் அப்படின்னு சொல்லியிருந்தான். சென்ட் அப்படின்ட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அப்புறமேட்டு வந்துட்டு வித்ரால் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 100 டாக்ஸ் காயின் அப்படின்னு சொல்லி வித்ரால் போட்டிருந்தான். சரி ஓகே அப்படின்ட்டு ஃபைனலாக வந்துட்டு லிங்க்கை சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பேமெண்ட் அப்படின்றேன். பேமெண்ட்டா அப்படின்னா புரியலை எனக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா பேர் லிங்க்குக்கு வந்துட்டு 250 ரூபா ஓகே ஆர் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். என்னடா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு லிங்க்கை கூட சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஆப் எங்கே கிடைக்கும், எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஃபைனலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வந்து போட்டிருந்தேன், இந்த லிங்க் வந்து போட்டிருந்தேன். ஸோ அவன் வந்துட்டு என்னடான்ட்டு சாக்கான மணிக்க ஹவு டு கேட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். என்னடா எப்படி உனக்கு கிடச்சது அப்படின்னு. நான் 250 ரூபா நான் பே பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் போட்டேன். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. இது வந்து டெலிகிராம் பாட், ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் மூலமாக வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மைனிங் கான்செப்ட் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 559 டாச் காயின் வந்துட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் வித்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த காயினோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $143. ஒரு டாலர் அப்படிங்கிறது இன்றைக்கி 92 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ 143 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ ஓகே பேமெண்ட் வித்ராவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மினிமம் நமக்கு 1000 டாச் காயின் வேணும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரீச் பண்ணிட்டேன். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 556 வந்து இப்போ ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டடு, பேமெண்ட் கன்ஃபார்மாக வருமா வராதாங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்கம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். டெலிகிராமோட லிங்க் தான். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை. ஒன்ஸ் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு அகைன் என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ ஏர்னிங் அப்ளிகேஷனோட மீட் பண்ணுவோம்.